எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை வந்து பாகற்காய்ங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க பாகற்காய். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற அறுவடை வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க. அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இந்த தடவை வந்து பச்சை கத்திரிக்காய் மட்டும் அறுவடை பண்ணி எடுக்கிறேங்க நான். அது வந்து பார்த்தோம்னா 3 தான் இருக்குது. அதனால் அது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், பாகற்காயும் பச்சை கத்திரிக்காயும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து இந்த கொத்தவரை இருக்குங்க. இது வந்து ஒரு 2-3 செடி இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. இதிலிருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது. ஆனால் இருந்தாலும் இந்த செடி வந்து அவ்வளோ டக்குன்னு போலங்க. ரொம்ப நாளைக்கு இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. கொத்தவரை வந்து நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக கிடைச்சா கூட அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையாக கிடச்சிருக்கு இல்லையா. அதனால் நான் பீன்ஸ் கூட்டு கூட வந்து சேர்த்துருவேன். அடுத்ததாக வந்து கீரைங்க. இந்த பக்கெட்டி ஃபுல்லாக வந்து நான் கீரையை வந்து பறிச்சுன்னு வந்துட்டேங்க. வேரோடவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த அடுசட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நான் கீரை வந்து நல்லா இலைகள் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இது வந்து களவாங்கீரைங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மாடி தோட்டத்தில் களவாங்கீரைக்கு பஞ்சமே இல்லைங்க. நல்லா நிறைவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாரத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து 2 நாள் 3 நாள் அந்த அளவுக்கு அறுவடை எடுக்கிற அளவுக்கு கீரைகள் வந்து நிறையவே வளரும். இந்த தடவை வந்து வீடியோவில் கீரைகள் பறிக்கிறத வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வெயில் வந்து அதிகமாகிடுச்சுங்க. அதனால் நான் வந்து பறிச்சின்னு வந்துட்டேன். நான் வந்து அடுத்த தடவை வீடியோவில் அதை வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். சரிங்க, அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.